ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். வசியம் அப்படின்னா என்ன? இன்னொருத்தவங்களோட எண்ணங்களை நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது. இன்னொருத்தவங்களோட பிரெயினை நாம கண்ட்ரோல் பண்றது. அவங்க மூளைய கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி அவங்கள செயல்பட வைக்கிறது. இந்த வசியம் அப்படிங்கிறது இன்னொருத்தவங்களோட பிரெயினை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது அறிவியல் பூர்வமா சாத்தியமா இல்லையா? வசியம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கா இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில இருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒரு 600 பயணிகளோட வருது. அப்படி வந்துட்டு இருக்கும் போது சோழவந்தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ரயில்வே ட்ராக் கிட்ட வரும்போது அதால கடக்க முடியல. ட்ரெயின் போகுது, வேகமா சக்கரம் சுழலுது. ஆனா வண்டியால நகரவே முடியல. என்ன பிரச்சனைன்னு தெரியாம வண்டிய நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டி பார்க்கும் போதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. ரயில்வே ட்ராக் முழுக்க ஒரே புழுக்கள். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான புழுக்கள் ட்ராக் முழுக்க ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த ட்ரெயின் மேல ஏறின உடனே அந்த புழுக்கள் கூழா நசுங்கி அதோட பிரஷர் காரணமா அவ்வளவு புழுக்கள் இருக்கிறதால அந்த ட்ரெயினால அங்க இருந்து நகரவே முடியல. வண்டி இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு வந்து பார்த்தாங்க. வழக்கமா ட்ரெயின் நின்னு ப்ராப்ளம்னா ட்ரெயின் மெக்கானிக்க தான் கூப்பிடுவாங்க. ஆனா அன்னைக்கு பூச்சி, அதாவது இன்செக்ட் நிபுணர்கள் வந்து பார்த்து எப்படி இந்த பூச்சிகளை ட்ராக்ல இருந்து அகற்றுறது, இது அகற்றின அப்புறம் தான் வண்டி இங்க இருந்து போக முடியும்னு சொல்றாங்க. அப்புறம் நிறைய ஆசிட்ஸ் கொண்டு வந்து ஊத்தி அந்த புழுக்களை அழிச்சு அந்த இடத்தை ஃபுல்லாவே கிளீன் பண்ணி அப்புறமா தான் அந்த ட்ரெயின் அங்க இருந்து போக முடிஞ்சது. ரெட் ஹேரி கேட்டர்பில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை கம்பளி பூச்சி தான் அது. பொதுவா ட்ரெயின் ஒரு லாரி, பஸ் இடிச்சோ, மாடு, யானை இதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகியோ ட்ரெயின் நின்னதில்ல. ஆனா ஒரு புழுக்களால ட்ரெயின் நின்ன சம்பவம் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. இப்படி புழுக்கள் கொத்து கொத்தா ட்ராக்ல, மரங்கள்ல, வயல்கள்ல இப்படி போறதுக்கான காரணம் என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சாங்க. புழுக்களோட மைண்ட யாராவது கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு பார்க்கலாம். பொதுவா ஒரு வைரஸ் தனித்து இயங்காது. சுமார் 100ல இருந்து 150 வைரஸ் சேர்ந்து ஒரு கேப்சூல் வடிவத்துல இருக்கும். இந்த வைரஸ் மேல இருக்கிற கம்பளி புழுக்களை சாப்பிடாது. இவைகள் மேல இருக்கிற இந்த வைரஸ இந்த கம்பளி புழுக்கள் சாப்பிடுது. கம்பளி புழுக்கள் சாப்பிட்ட உடனே அந்த வைரஸ் பகுதி உள்ள போயிடும். உள்ள போன உடனே அந்த கேப்சூல்ல இருந்து ஒன்னொன்னா வெளியே வந்து பெருக ஆரம்பிக்குது. இப்படி அந்த புழுவை என்ன பண்ணாலும் எப்படி அதை ஆட்டி வைக்கணுங்கிற முழு கண்ட்ரோல் அந்த வைரஸ் கிட்ட இருந்து வருது. இப்படி புழுவோட தன்மை மாறுது. அந்த புழுவோட வாயில இருந்து ஒரு திரவம் வெளியே வரும். இது அது இருக்கிற இலைகள்ல போய் பரவ ஆரம்பிக்கும். இது மூலமா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஒரு திரவம் நிறைய புழுக்களை உருவாக்கும். இந்த புழுக்கள் வைரஸால அதோட கண்ட்ரோலை இழக்க ஆரம்பிக்கும். இன்னொரு உயிரோட மைண்ட கண்ட்ரோல் பண்ற ஆற்றல் வைரஸ்க்கு மட்டும் கிடையாது, தட்டை புழுக்களுக்கும் உண்டு. ஒரு வகையான தட்டை புழுக்கள் சுஷினா புட்ரஸ்ங்கிற ஒரு வகை நத்தை. நத்தை பொதுவா செடியோட இலைக்கு அடியில அதிகமா இருக்கும். ஏன்னா இலைக்கு மேல பறவைகள் கொத்துங்கிறதுனால இலைக்கு பின்னாடி மறைவாதான் வாழும். இந்த வகையான நத்தைகள் நீரோட்டம் இருக்கிற இடங்கள்ல இருக்கு. அங்க பறவைகள் நீர் குடிக்க வரும்போது எச்சங்கள் விழும். அந்த எச்சங்களை சாப்பிடும். அந்த பறவைகளோட எச்சத்துல ஒரு வகையான தட்டை புழுக்கள் உருவாகும். இந்த தட்டை புழுக்கள் நத்தை வயிற்றுல போய் கல்லீரல்ல உட்காரும். அங்க போய் நிறைய இனவிருத்தி பண்ணும். அந்த தட்டை புழுக்கள் வளர்ந்து நத்தையோட கண் பகுதிக்கு போகும். நத்தையோட கண்கள் நமக்கு இருக்கிற மாதிரி பிக்ஸடா இருக்காது. அதோட கொம்புகள் மாதிரி இருக்கும். சோ அதனால தலையை திருப்பாமலே 360 டிகிரில சுத்தி அதோட கண் மூலமா எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இந்த தட்டை புழுக்கள் வளர்ந்து அதோட கண் பகுதிக்கு போகும். மெல்லிசா இருக்கிற கண் பகுதி வீங்கும். இப்படி அந்த புழு உள்ள இருக்கிறதால பாக்குறதுக்கு ஒரு கம்பளி பூச்சி மாதிரியே இருக்கும். இப்ப அந்த ஒட்டுண்ணி நத்தையோட கம்ப்ளீட் நர்வஸ் சிஸ்டமையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. இந்த ஒட்டுண்ணியோட தாக்கத்தால அதீத வேகத்தை அது அடையுது. அடுத்ததா ஒரு வகையான காளான். இந்த காளான் என்ன பண்ணும்னா அதோட விதைகள் மூலமா ஸ்போர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்போர்ஸ் எப்படி பரவும்னா வினாடிக்கு 30,000 ஸ்போர்ஸ ஸ்ப்ரெட் பண்ணும். இது பல அடி தூரங்களுக்கு பரவும். இப்படி பரவும் போது அந்த ஸ்போர்ஸ் ஒரு வகையான எறும்பு மேல பட்டு அதை இன்ஹேல் பண்ணும். அப்படி அந்த எறும்புக்குள்ள
இந்த காளானோட ஸ்போர்ஸ் உள்ள போன பிறகு அந்த எறும்புக்கு பல மாற்றங்கள் ஏற்படும். இந்த எறும்போட நடவடிக்கைகள் மாற ஆரம்பிக்கும். சரியான வெப்பம் எங்க இருக்கு, சரியான ஈரப்பதம் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு ஒரு செடியை தேர்ந்தெடுத்து அந்த செடியில தன்னோட பற்களால கடிச்சு கிரிப்ஸா உட்கார்ந்துக்கும். சுமார் 3 வாரங்கள் அந்த எறும்போட உடல்ல இருந்து பூஞ்சைகள் வளர ஆரம்பிக்கும். இந்த காளானால பாதிக்கப்படுறது எறும்புகள் மட்டும் கிடையாது. சின்ன சின்ன பூச்சிகள், புழுக்கள் 600க்கும் மேற்பட்ட இனங்கள் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இது போல இன்னொரு வகையான குளவி இருக்கு. இந்த குளவி என்ன பண்ணும்னா கரைப்பான் புற்றுல இருந்து கரப்பான் பூச்சி வெளியே வரதான் பார்க்கும். அந்த கரப்பான் பூச்சி வெளியே வர்றத பார்த்த உடனே அது கிட்ட போய் சண்டை போட்டு அதோட கழுத்தை பிடிச்சி 2 கொட்டு கொட்டும். முதல் கொட்டு கொட்டும் போதே அதோட முன் கால்களை அசைவில்லாம பண்ணும். அடுத்ததா 2வது கொட்டுல அதோட விஷத்தை மூளைக்குள்ள செலுத்தும். இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அந்த கரப்பான் பூச்சிக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு அன்கான்ஷியஸ் நிலையில இருக்கும். அந்த குளவி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். முழுசா இந்த கரப்பான் பூச்சி அதோட கண்ட்ரோலுக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே மெல்ல மெல்ல கிட்ட வரும். கிட்ட வந்து அந்த கரப்பான் பூச்சியோட உணர்கொம்புகளை பிச்சிடும். அப்புறமா அந்த கரப்பான் பூச்சிய மெல்ல இழுத்து அதோட கூட்டுக்குள்ள கொண்டு போகும். போட்ட அப்புறமா எந்த கரப்பான் பூச்சியோட உடம்புல எது சரியான இடம்னு பார்த்து இந்த குளவி அதோட உடம்புல முட்டையிடும். முட்டையிட்ட அப்புறமா அதை பாதுகாக்கிறதுக்காக வெளியே வந்து கல், மண், மரக்கட்டை, குச்சி வச்சு அந்த இடத்த மூடும். அப்புறமா 1 மாசம் கழிச்சு அதுக்குள்ள இருந்து புதிய குளவி ஒண்ணு வரும். அந்த குளவிகள் கரப்பான் பூச்சிய மட்டும் டார்கெட் பண்ணாது, ஒரு வகையான சிலந்திய கூட டார்கெட் பண்ணும். சிலந்திய கொட்டி அதுக்குள்ள இதோட முட்டைய வச்சு குளவி குஞ்ச வெளியே கொண்டு வரும். இப்படி இயற்கையாவே எக்கச்சக்கமான உயிரினங்கள் இன்னொரு உயிரினத்தை வசியம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும். டோக்சோபிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு வகை ஒட்டுண்ணி என்ன பண்ணும்னா எலிகள் கிட்ட போகும். எலிகள் உடம்புல பெருகும். அப்படி எலிகள் கிட்ட இருந்து எலிகளை சாப்பிடக்கூடிய பூனைகள் கிட்ட போகும். பூனையோட வயத்துல நிறைய இனப்பெருக்கம் ஆகும். இந்த பூனைகள் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா மனிதர்கள் கிட்ட பரவ ஆரம்பிக்கும். இப்படி விஞ்ஞானிகள் மனிதன், பூனை, எலின்னு நிறைய லேயர்ல பரவக்கூடிய உயிரினங்களை பாக்குறாங்க. ஆனா இந்த தாக்கம் மற்ற உயிர்களை விட மனிதர்கள் கிட்ட ரொம்ப கம்மியாவே இருக்கிறத கவனிக்கிறாங்க. இப்படி மனிதனோட மூளைய கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஏதாவது ஒட்டுண்ணிகள் இருக்கா அப்படின்னு கேட்டா இது வரைக்கும் இல்ல. ஆனா இன்டைரக்டா ஒரு விஷயத்த சொல்லலாம். காலராவை உண்டாக்கக்கூடிய ஒரு நோய் கிருமி தான் வாந்தி பேதிய நம்ம உடம்புல உண்டு பண்ணும். இது மூலமா நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். ராபிஷ் நோயால பாதிக்கப்படுறவங்க நிறைய கடிக்கிறதும் அலறதும் இருக்கு. இது மூலமா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். கொரோனா தாக்கத்தால அது லங்ஸ் வழியா போகும்போது நாம இருமுறோம். இந்த இருமலுக்கு காரணம் கூட அந்த வைரஸ் நம்மளை இரும வச்சு அதிகமா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கூட காரணம் இருக்கு. இந்த மாதிரி நோய் கிருமிகள் எப்படி கட்டளையிடுது, நோயற்ற கிருமிகள் அந்த கட்டளைகளுக்கு எப்படி கட்டுப்படுது அப்படிங்கறது தான் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு பதில் கிடைச்சா அது மூலமா ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி பாதுகாத்துக்கலாம். இவ்வளவு நேரம் வைரஸ் எப்படி ஒரு உயிரிய கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தோம். இனி வசியம் உண்மையா, அது மூலமா ஒருத்தங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு ஒரு ஸ்டோரி மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்றாங்க. அந்த பையன் அந்த சிச்சுவேஷன்ல அந்த காதலை ஏத்துக்கல. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அந்த பையனை மீட் பண்ணணும்னு ரொம்பவே பிடிவாதமா இருக்கிறாங்க. அப்படி மீட் பண்ணும்போது அந்த பையனோட தலையில அந்த பொண்ணு ஒரு மைய தடவறாங்க. அப்புறமா சாப்பிடுறதுக்கு ஏதோ கொடுத்திருக்காங்க. அந்த பையனும் அதை சாப்பிடுறான். அப்புறமா கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சுதான் அந்த பையனுக்கு அந்த பொண்ணு தலையில மை தடவனது தெரிய வருது. வசியம் பண்றவங்க கொடுத்த அந்த பொருளை தான் அந்த பையனுக்கு சாப்பிட்டு கொடுத்ததா அந்த பொண்ணே சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கல. பையன் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா வேற மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பொண்ணும் வேற மேரேஜ் பண்ணியிருக்காங்க. வசியம் பண்றதுக்காக 7000 ரூபாய் கொடுத்து நான் ஏமாந்துட்டேன்னு அந்த பொண்ணு புலம்பியிருக்காங்க. இப்படி வசியம் மூலமா இன்னொரு மனுஷனை கட்டுப்படுத்துறது சுத்தமான போலித்தனம். அது நடைமுறையில சாத்தியமே கிடையாது. அறிவியல் பூர்வமா சின்ன சின்ன உயிரினங்கள் கிட்ட எப்படி வசியம் வெளிப்படுது அப்படிங்கறத பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். வசியம் பண்ணி பொய்யா காசு சம்பாதிக்கிறவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.